திரு முஸ்தபா அவர்கள் இணைகிறார். விஜய் அவர்களுடைய தோழமை இயக்கத்தை சேர்ந்த திரு முஸ்தபா, இந்த விமர்சனங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு ஷோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம காலி பேச்சஸை இன்னமும் பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வைகள் திரு முஸ்தபா. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசியல்லையே வரலாற்றிலேயே மாநாடு சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு லட்சோபல லட்சம் முன்கூட்டியே காலை முதல் வந்துட்டு இருக்கிறாங்க, சாராசாரியா இருக்கிறாங்க. வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழக வெற்றி கழகம் நல்லாட்சி தரும் என்ற நம்பிக்கையோடு அங்க தொண்டர்கள் களத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு சார், இன்னும் என்னைக்கு எவ்வளவு நாள் தான் நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நாள் வரைக்கும் இன்னும் வெளியில வரல எவ்வளவு நாள் தான் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும்? மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. வெளியில வந்த திமுகவும் பாஜகவும் அதிமுகவும் இந்த மக்களுக்கு என்ன செய்தது? விஜய் அவர்கள் களத்தில் பரந்தூர் பிரச்சனைக்கு வெளியில வந்துட்டாரு, லாக்டவுன் மரணத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு, வக்போர்டு பிரச்சனையை கையில எடுத்துட்டாரு. ஏற்கனவே மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனிதா மரணமாக இருந்தாலும் சரி, அஜித்குமார் மரணமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் களத்தில் இருப்பவர் விஜய் அவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னொன்னு சொல்லும் போது கூடுதலா ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பூத் கமிட்டி லெவல் அப்படின்றார். பூத் கமிட்டி லெவல் ஏற்கனவே 70,000 பூத் கமிட்டி போட்டு பூத் கமிட்டி மாநாடும் நடத்தி காட்டிட்டாங்க. நீங்க அரசியல் வரலாற்றுல ஒரே வருஷத்துல 2வது மாநாடு நடத்துது எந்த இயக்கம் நடத்துதுன்னு தெரியல. அதுவும் 12 லட்சம் பேரு 15 லட்சம் பேர் களத்துல இறங்கி இன்னைக்கு பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாடா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்க களத்துல நிக்கிறாங்க. தொடர்ந்து தொடர்புல இருக்குமாறு கேட்டுக்கிறேன்.